பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளை கொலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஏசப்பா பவுலுக்கு காட்சியளித்து நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பான்னு சொல்கிறாருங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை துன்பப்படுத்தலை, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக தாங்க துன்பப்படுத்துகிறாங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ என்ன விஷயம்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது உங்கள் பிரச்சனை கிடையாது, ஏசப்பாவோட பிரச்சனை. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளையா இருக்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது உங்கள் பிரச்சனையாக மட்டும் இருக்காது, ஏசப்பா அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு உதவி செய்ய வருவாருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனாலே உலகத்துல இருக்க மனுஷங்களால நீங்க ரொம்ப நிந்திக்கப்படலாம், கேலி கிண்டலுக்கு ஆளாகலாம், ரொம்ப உங்களை எல்லாரும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, யுத்தம் என்னுடையது, நீ சும்மா மட்டும் இரு. இந்த உலகத்துல நிறைய பாடுகள் போராட்டங்கள் வருதுன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத, உன் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்துட்டாங்க சொல்றாரு. ஏசப்பாக்கு விரோதமா செயல்பட்ட பவுலியை ஏசப்பாக்கு வேலை செய்யறது ஏசப்பால வைக்க முடியும்னா உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை போராட்டங்களை ஏசப்பாவால மாற்ற முடியும். உங்களுக்கு விரோதமா செயல்படுற எல்லா சத்துக்கள் கூட்டத்தையும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏசப்பால மாற்ற முடியுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்கிற வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.